ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஐவில் 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் என்னன்றது டவுட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட க்ளோஸ் ஆக போகுது. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. இந்த ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து நாளையோட க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரீஃபண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டுடே டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 10 டேட்டில் ஷார்ட் ஆகிடும். ஆல்ரெடி யார் யார் போய் லாகின் பண்ணி பார்த்தீங்களோ டுடே டஸ்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிய வரும். பார்க்காதவங்களுக்கு இந்த நம்ம மெசேஜ் டுடே டஸ்க்கு இந்த மந்த்து 10 டேட்டில் ஷார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக பேட்சாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டு வரும். அந்த டேட்டில் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டாஸ்க்கு. அடுத்தது ஓல்டு வித்ட்ரால் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. இந்த ஓல்டு வித்ட்ரால் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணதும் இந்த ஓல்டு வித்ட்ராலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதை க்ளோஸ் பண்ணி நியூ வித்ட்ரால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ வித்ட்ரால் இந்த 15 டேட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டுருக்காப்புல. இந்த நியூ வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு வித்ட்ரால் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி நியூ வித்ட்ராலோட அந்த 7 டேஸில் கொடுக்குறாங்களா இல்லை அதை வந்து பெண்டிங்கில் வச்சு அது வித்ட்ரால் வாங்கினவங்கலாம் நியூ வித்ட்ரால் வராங்களா? இந்த 3 டைப் ஆஃப் இந்த நியூ வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 மெம்பர்ஸுக்கு திட்டத்தட்ட இருக்கும். இவங்க எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி விட்டுட்டு நியூ வித்ட்ராலோட அவங்கள சேர்த்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சங்கர் சார் சொல்லுவார். நியூ வித்ட்ராலோட சேர்த்து அவங்களும் வித்ட்ரால் 7 டேஸில் அவங்களும் எடுத்துக்குவாங்க. மினிமம் 24 ஹவர்ஸ் ஆர் 7 ஒர்க்கிங் டேஸ் அவங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். 2 டைப்பில் நம்ம வித்ட்ரால் வருது. நியூ வித்ட்ரால் வந்து 2 டைப்பில் வருது. மினிமம் 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸ் உங்கள் வித்ட்ரால் அமௌண்ட் வந்துடும். இந்த ஓல்டு வித்ட்ரால் பேலன்ஸ் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி நியூ வித்ட்ராலோட கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வரும். இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க வாலெட்டில் ரீசெட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது விஷயம் நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்க. நியூ வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அப்ரூவல் கொடுக்கணும் ஒன்று. நெக்ஸ்ட்டு நியூ வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓல்டு வித்ட்ராலை ரீசெட் பண்ணி கொடுத்துட்டு நியூ வித்ட்ராலோட அந்த அமௌண்ட் வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணணும். இந்த 3 டைப் பண்ணாதான் நம்ம நியூ வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்று அப்ரூவல் கொடுக்கணும், ஒன்று ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நியூ வித்ட்ரால் பண்ணும்போது 7 டேஸோ 24 ஹவர்ஸோ அவங்களுக்கு கிடைக்கும். இது சங்கர் சார் நம்ம நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.